வரலாறு முக்கிய அமைச்சரை பகுதியை கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்திய பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் 19 நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்ச அந்த தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4 அன்று நடக்கவிருக்கு. ஏப்ரல் 27 மலைகளின் மாவட்டமாக இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் ஓவர் வெப்பத்தால இருக்கிற கேமராஸ் எல்லாம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி திடீர்னு இயங்காம போயிருது. ஆனால் 29 ஈரோடு மாவட்டம் அங்கே இதே மாதிரிதான் ஏப்ரல் 30 தென்காசி மாவட்டத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ஞ்சிருக்கு. தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ கிட்ட புகார்கள் நிறைய அழிச்சு வந்துட்டு இருக்காங்க. வாக்கு மையத்தை சுற்றி என்னென்ன விதிமுறைகள் வீடியோல ஷார்ட்டா சொல்லிக்கலாம். வாக்கு மையங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராங் ரூம்ஸ் அப்படின்னு முழு நேரமும் சிசிடிவி கேமரா கண்காணிப்புல தான் இருக்கும். மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தமிழ்நாடு சிறப்பு காவல்படை, தமிழக காவல்துறை அப்படின்னு சொல்லி 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த ஒரு ட்ரோன் கேமராவும் பறக்கக்கூடாது. இயந்திரத்தை ஹேக் பண்ணிட்டாங்க. வாக்கு இன்னும் நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இதனாலதான் தோத்தோம், இதனாலதான் ஜெயிச்சான் அப்படின்னு மக்கள் நமக்கான தலைவரை தேர்ந்தெடுத்தவங்கள உண்மைத்தன்மையோட வெளிப்படுத்துங்கிறத சொல்லி